ஷாபானுடைய 15ஆம் நாள் நோன்பு நோற்கலாமா நோற்க கூடாதா? இரவுல எழுந்து கண் விழித்து அமல் செய்யலாமா இல்லையா? ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவுல கண் விழித்து அமல் செய்யலாமா இல்லையா? அன்று இரவு கபர் ஜியாரத் செய்யலாமா இல்லையா? நான்காவதாக அன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசீன்கள் ஓதலாமா இல்லையா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிட்டாவே மேக்சிமமா ஷாபானுடைய 15ஆம் நாள் அன்னைக்கு நாம என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்ற ஒரு தெளிவு கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும். அந்த வகையில ஷாபானுடைய 15ஆம் நாள் நோன்பு நோற்கலாமா நோற்க கூடாதான்னு கேட்டா, பராத்துடைய நோன்பு நான் நோர்க்கேன் என்பதாக ஒரு நோன்பு இல்ல. அப்படிப்பட்ட நோன்பு ஷரியத் நமக்கு சொல்லி தரவும் இல்ல. நபியவர்கள் அப்படி நோற்றார்கள் என்பதாக எந்த நோன்பும் கிடையாது. மாறாக நபியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ரஜப் மற்றும் ரமலானுக்கு இடையே ஷாபானுடைய மாதம் வருவதாக இருப்பதால் மக்கள் நிறைய பேர் இந்த மாதத்துல பொடுபோக்குத்தனமாக இருக்கிறாங்க. நாம இந்த ரமலானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதத்துல அமலுக்கான பிராக்டிஸ் உடைய மாதமாக மாத்தணும். நபியுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஷாபானுடைய மாதத்தில் நபியர்கள் நோன்பு நோற்றது போல வேற எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றதே கிடையாது. அவ்வளவு நோன்பு நோற்பார்கள் என்பதாக நபியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதத்துல நாம எப்படி இருக்கிறோம்? நோன்பு நோற்பதே கிடையாது. எனவே ஷாபானுடைய மாதத்துல நோன்பு நோர்க்கும் என்ற எண்ணத்தில் அந்த நீயத்தில் தாராளமாக நோன்பு நோக்கலாம். அல்லது ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீல் பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நோன்பு நோற்பது சுன்னத். அந்த அடிப்படையிலையும் ஷாபானுடைய மாதத்துல நோன்பு நோக்கலாம். பராத்துக்கான நோன்பு என்ற ஒரு நோன்பு கிடையாது. இரண்டாவது கேள்வி, ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு அன்று கண் விழித்து அமல் செய்யலாமா செய்யக்கூடாதா? அந்த இரவுக்கு என்று ஏதேனும் சிறப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இரவுக்கு என்று சிறப்புகள் இருக்குது. நாம ஷரியத்துடைய இந்த ஹதீஸுகள் சஹீஹானதா லைஃபானதா என்ற விஷயங்கள் பொதுமக்களுக்கு மத்தியில கொண்டு போகும் போதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஷாபானுடைய 15ஆம் நாள் தொடர்பாக பல ஹதீஸ்கள் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 16 சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லோருமே பெரும் பெரும் சஹாபாக்கள், ஜலீலுல் கத்ர் என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்கள் அந்த ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்கள்ல கண்டிப்பாக பலகீனங்கள் இருக்குது. ஆனா ஹதீஸ் கலை வல்லுநர்கள், இமாம்கள், சட்ட மேதைகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பலகீனங்கள் இருந்தாலுமே இத்தனை சஹாபாக்கள் ஒரே கருத்து ஒரே இரவு சம்பந்தமாக சொல்லி இருப்பதன் காரணமாக அந்த இரவுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த இரவில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் முழு இரவும் முதல் வானத்தில் இருக்கிறான். அந்த இரவில் லவ்ஹே மஹ்ஃபூஸில் இருந்து மலக்குகளிடம் நம்முடைய தக்தீரை ஒப்படைக்கப்படுகிறது என்பதெல்லாம் அந்த இரவுக்கு கண்டிப்பா இருக்கதா செய்யுது. இதுல கருத்து வேறுபாடு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எந்த இமாம்கள் பதில் சொல்லியிருக்காங்களோ அதையே அவர்கள் தாராளமாக பின்பற்றிக் கொள்ளலாம். குழப்பம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இங்க நாம தெளிவு சொல்றோம். எனவே அந்த இரவுல தாராளமாக நம்ம கண் விழித்து அமல் செய்யணும். ஆனா இரவுல மிக மிக தாமதமாக தூங்கி காலையில தஹஜ்ஜதையோ ஃபஜ்ரையோ விட்டுவிடக்கூடிய அளவுக்கு இரவுல அமல் செய்ய தேவையில்லை. மாறாக இரவுடைய அமல் என்று சொன்னாலே தஹஜ்ஜுடைய நேரம், சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில மிக சீக்கிரமாக ஒரு 3-3:30 மணிக்கே எழுந்து அமல் செய்யக்கூடிய பழக்கத்தை நாம கொண்டு வரணும். அந்த இரவை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. மூன்றாவது கேள்வி, அன்று கபர் ஜியாரத் செய்யலாமா செய்யக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷபே பராத் அன்னைக்கு கபர் ஜியாரத் செய்திருக்கிறாங்க. அங்க போய் இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ் இருக்குது. அதுல பலகீனங்கள் இருந்தாலுமே கூட உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு முறைதான் அந்த கபருக்கு போயிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷபே பராத்லயோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷபே பராத்லயோ அவர்கள் போனதில்லை. போகலாம். ஆனா நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றும் விதத்துல வாழ்க்கையில ஒரு முறை நபியர்கள் போனாங்க இல்லையா? எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை தாராளமாக போகலாம். வருஷம் வருஷம் போறது அப்படின்றது தவிர்க்கணும்ன்றதுல முஸ்தஹபான ஒரு விஷயம், தாராளமாக செய்யலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனா பராத் இரவுனாவே கண்டிப்பா கபர் ஜியாரத் போயே ஆகணும். அது மார்க்கத்துடைய வழிமுறை. எப்படி ஃபஜ்ர் தொழுகை ஃபர்தோ அந்த அளவுக்கு கொண்டு போகும்போதுதான் அது பிதஅத்தாக மாறுது. நான்காவது கேள்விக்கான பதில், அன்று 3 யாசின் ஓதலாமா? 3 யாசின் ஓதுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. தனிப்பட்ட முறையில நாம எந்த அமலும் செய்யலாம். பராத்துடைய இரவுல குறிப்பிட்டு இந்த அமல் செய்யணும், இந்த சூறாக்கள் ஓதணும், இந்த திக்ர் செய்யணும் என்பதாக எந்த விதமான குறிப்புகளும் எந்த ஹதீஸிலும் கிடையாது என்பது
தெளிவாக நம்முடைய மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த பக்கம் ஒரு கூட்டம் அமல் செய்யணும்ன்ற பேர்ல ஃபர்லையே விட்டுட்டு மிக அதிகமாக முஸ்தஹபான விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எந்த அமலுமே செய்ய தேவையில்லை, அந்த இரவுக்கு எந்த விதமான சிறப்பும் இல்லை என்பதாக அந்த இரவையே முற்றிலுமாக மறுக்கிறாங்க. இரண்டு பக்கமும் இல்லாம மார்க்கம், இமாம்கள், சஹாபாக்கள் என்ன சொல்லி தராங்களோ அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்துள்வானாக.